துஜ ஆகார மனோக்கி நிராகாருரே, நீ ஆகாரம், நீ ஒரு உருவம் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு பார்க்கறதா, இல்லை நீ விஸ்வரூபத்தை எடுத்துன்னு அவ்வளோ பெரிய ரூபத்தை காமிச்சிருக்கியே, எந்த ரூபத்தை உன்னோடதுன்னு தெரியலையே எனக்கு. அதனால அர்ஜுனன் சொல்றான், உனக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்றேன், உன்னை பின்னாடி நமஸ்காரம் பண்றேன், 8 திக்குகளும் உனக்கு நமஸ்காரம் பண்றேன், உன்னை போல ஒரு பகவானை நான் பார்க்க முடியாது, எனக்கு சதுர்பூஜத்தோட நீ காட்சி கொடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். துஜ திருஷ்ய மனோக்கி அதிருஷ்யரே, திருஷ்ய அதிருஷ்ய ஏக்கு கோவிந்துரே, கண்களுக்கு முன்னாடி நான் பார்க்கிறேன், திருஷ்யன் கண்ணுக்கு முன்னாடி தெரியறது இல்லை, கண்ணுக்கு தெரியாத அப்பாலா இருக்கக்கூடியது நீதானா. நிவிருத்தி பிரசாத ஞான தேவா போலே, நிவிருத்திநாதரான எனக்கு குருநாதர் எனக்கு இந்த ஞானத்தை போதிச்சார், பிரசாதம் கொடுத்துருக்கார். துமுச்சா பிரசாத ஜாகிலியா பூர்ண ஹரிகுண வருணனமே ஜான ஏகா வந்தித்த சே சரண சத்குருஞ்சே ஆதரே. துமுச்சா பிரசாத ஜாகிலியா பூர்ண, அங்கே போய் துக்காராம் மகாராஜ் இருக்கிற பண்டாரா மலையில் போய் உட்காந்துண்டு இதே பாட்டு, துமுச்சா பிரசாத ஜாகிலியா பூர்ண ஹரிகுணவர்ணனமே ஜான அப்படின்னு துமுச்சா பிரசாத ஜாகிலியா பூர்ண 2-3 தடவை இந்த லைனை பாடிட்டே இருந்தேன். ஹரிதாஸ்னு ஒருத்தர் ஒரு மாமா இருக்கார், நம்ம விட்டல்தாஸ் அண்ணாவோட உட்காந்துருப்பார், அவர் இன்றைக்கி பார்த்துருக்காள். அவர் வந்தார், நீங்கள் என்ன பாடுறீள், ஓம் நமோ சத்குரு நிர்குணா பாரணாகி தவகுணா மனோ நிபாசியா மாஜியா ரசனா ஹரிகுணவர்ணாவி, என்னோட வாக்கில் இந்த ரசனையில் நான் ஹரிகுணத்தை பற்றி பேசணும், குருநாதா நிர்குண ஸ்வரூபியாக இருக்கிறவரே எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோன்னு அந்த அபங்கம் சொல்கிறது. ஹரிகுண வர்ணனமி ஜான, இப்படி ஹரிகுணத்தை பற்றி இருக்குது, எனக்கு அந்த விசேஷ இதங்கள்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பாட்டில் சொல்கிறது. துமுச்சா பிரசாத ஜாகிலியா பூர்ண ஹரிகுணவர்ணனமி ஜான அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் பிரசாதம் 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 கேட்டேன், உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னார். என்ன பிரசாதம் கொடுத்தாரு என்ன தெரியுமா? போதேந்திராள் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற அக்ஷதை, பண்டரிபுரத்தில் இருக்கிற புக்கா, பிருந்தாவனத்தில் இருக்கிற ரஜ்ஜு, இங்கே பாண்டுரங்கன் எடுத்துன்னு வந்த பிரசாதம், அந்த கல்கண்டு, அந்த வெள்ளையாக இருக்கும் அந்த கல்கண்டு, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கையில் கொடுத்தார். அந்த பாட்டு பாடினோடனே எப்படி அனுகிரகம் பண்ணார் தெரியுமா? அது நாங்கள் இன்றைக்கி அதை நினச்சிட்டு இருப்போம். துமுச்சா பிரசாத ஜாகிலியா பூனா ஹரிகுண வர்ணனமே ஜான ஏகா வந்தித்தசே சரண சத்குருஞ்சே ஆதரே. அப்படியே சத்குருநாதர் ஏக்நாத் மகாராஜ் மாதிரி குரு பக்தி பண்ணவா யாரும் இல்லை. ஏன்னா நம்மளால் பகவானை பார்க்க முடியாது. குரு பரமாத்மா பரேஷு, குருவே பரமாத்மா, பரமாத்மாவுக்கும் மேலே பரேஷுவாக இருக்கக்கூடியவன் பகவான். குரு பரமாத்மா பரேஷு, குரு பரமாத்மா பரேஷு ஐசா ஜான்சா திருட விஸ்வாசு, குரு பரமாத்மா பரேஷு தேவதயா சாங்கிலா, தேவதயா சாங்கிலா, தேவதயா சாங்கிலா ஸ்வயே संचिला त्यांचे घरा, स्वये संचिला परेषु, गुरु परमात्मा परेषु स्वये संचिला त्यांचे घरा. இப்போ பகவான் எங்கே இருக்காருன்னா சாதுக்களுடைய சதனத்தில் இருக்காராம். ஜா சுகாக்காரனே தேவ வேடோ வேளா வைகுண்ட சோடோனி சந்த சதனி ராகிலா. அதனால எந்த சுகத்துக்காக பகவான் ஸ்ரீஹரி வந்தார்னா சாதுக்களோட இடத்துல வந்தார். சாதுக்கள் இருக்கிற இடத்துல அவருக்கோ ஒன்றும் கிடையாது, அவருக்கு ரூபம் கிடையாது, குணம் கிடையாது. அவர் எனக்கு ரூபம் இல்லாதவனுக்கு எனக்கு ரூபம்னு சொல்லி என்னை உட்காத்தி வைக்கிறா, எனக்கு ரூபம் இல்லாதவனா மூர்த்தின்னு ஒன்று பண்ணி அதில் உட்காத்தி வைக்கிறா, அதற்கு எல்லா அலங்காரமும் பண்ணி பார்க்குறா. அதற்கு அலங்காரம் பண்ணி அதுக்கு என்னென்ன அதற்கு சோடோஷோபச்சார பூஜனைகள்லாம் பண்ணுறா, நைவேத்தியம் கொடுக்குறா. எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு மூர்த்தி இல்லாதவனுக்கு மூர்த்தி, குணம் இல்லாதவனுக்கு எனக்கு குணத்தைன்னு ஒன்று உட்காத்தி வச்சுன்றா. ரூபமே இல்லாதவனுக்கு படுக்க போட்டு தூங்க வைக்கிறேங்கிறா, அவனை எழுப்புறேங்கிறா, இப்படிலாம் சொல்கிறார். நேற்று எல்லாம் பார்த்தோம், நாங்கள் இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் பார்த்தோம்.
ஏத்துலேனி அனாமா நாம மஜ அக்ரியாசி கர்ம விதேகாசி தேக தர்ம ஆரோபித்தி மஜ ஆகார சூன்யா ஆகாரு நிரூபாதிகா உபச்சாரு மஜ விதி விவர்ஜிதா வியவஹாரு ஆச்சாராதிக. விதியோட சம்பிரதாய அனுஷ்டானங்களோட ஆகம முறைப்படி நம்மளோட சனாதன தர்மத்தில் இருக்கிற ஆகம முறைப்படி தான் இங்கே தென்னிந்தியாவில் நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் நடக்கிறது. எல்லாரும் போய் உள்ளே போய் தொற்ற முடியாது பகவானை. அப்படிலாம் வச்சு என்ன பூஜை பண்ணுறா. ஆச்சார அனுஷ்டானங்களோட மடி ஆச்சாரத்தோட. மஜ வர்ணஹீனா வர்ணு குணாதீதாசி குணு மஜ ஆச்சரணா சரணு அப்பானியா பானு. எனக்கு கைகள்லாம் கிடையாது, கைகளாக வச்சுக்கிறா. எனக்கு அலங்காரம் பண்ணி பார்க்குறா. குணம் இல்லாதவனுக்கு குணத்துக்கும் மேலே அப்பாற்பட்டவனா பக்த வத்சலனா என்னை வச்சு கொண்டாடின்னு இருக்கா. பக்தர்களுக்காக நானும் வருவேன். மஜ அமேயா மான, எனக்கு மான அவமானம்லாம் கிடையாது, இருந்தாலும் பகவான் அப்படிங்கிற எனக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குறானுக்கு. சர்வகதாசி ஸ்தான, எல்லாமே இருக்கக்கூடியவனுக்கு எனக்குன்னு ஒரு இடம் வேற கொடுத்துருக்கா. ஜெய்சே சேஜே மாஜி வன நிதேலா தேக்க, ஒரு வனங்கள் இருக்குது, இந்த வனத்தில் நான் படுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்து இதில் படுக்க வச்சிருக்கார். நாமதேவ் மகாராஜ் டெய்லி பகவானை போய் பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ணுவார். பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு பாண்டுரங்கன்ட்ட பேசி, பாண்டுரங்கா உன்னை விட்டுட்டு நான் இனிமேல் போக மாட்டேன், இன்னைக்கு நீ தான் எனக்கு இங்கே தான் இருக்கேன். அவர் சொல்லியிருக்கார், நீ எப்போ கூப்பிடுறியோ நான் அப்போ வந்துடுறேன். நீ பாலை குடி, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். நீ உன்னை எல்லாரும் வந்து எங்கள் அப்பாலாம் வந்து உனக்கு டெய்லி நைவேத்தியம் கொடுக்குறாளே, நீ பாலை குடிக்க மாட்டேங்கிறியே, நீ பாலை குடி. பகவான் வரல. நீ குடிக்கலைன்னா நான் இந்த பிரசாதம்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருக்கேன்னா இதை நீ சாப்பிடணும், நீ சாப்பிடலைன்னா நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன். பகவான் வரல. போய் முட்டிக்க போயிட்டார் நாமதேவர். முட்டின்ற உடனே என்ன பண்ணுறார், பகவானே பிரத்யக்ஷம் ஆகிடுறார். வந்து குழந்தைய கட்டிக்கிறார் நாமதேவரை. நாமா நீ இன்னிலேருந்து நீ கொடுத்ததை நான் சாப்பிட்றேன். அவர் பிரசாதத்தை எடுத்துட்டார், சாப்பிட்டார். உடனே பகவானே பிரசாதத்தை ஊட்டி விட்டார். நீ என்ன நினைக்கிறியோ நான் இனிமேல் செய்கிறேன், நீ கூப்பிட்டா ஒன்றா ஓடி வரேன். நீ என்ன இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறியா, என்ன இடத்துல நிப்பாட்டி வைக்கிறேன், நான் போயிடுறேன் வெளியில். என் பக்தர்கள்லாம் பார்க்க போயிடுறேன். உங்கள் ஆற்றுக்கு கோணாயாத்துக்கு நான் போயிடுறேன், உங்கள் வீட்டுக்கு போயிடுறேன், நீ இருந்துருவீங்க. கோணாயி போட்ட சாப்பாடை சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்துடுற. மழை பெய்யறது ஆற்றுல. இவர் பஜனை பண்ணிட்டு அப்படியே பகவானை நினச்சிட்டு நைட்டு 12 மணிக்கு சேஷாராதி முடிச்சதுக்கப்புறம் வந்து படுத்துக்கிறார் ஆற்றுல. அவளுடைய குடும்பங்கள்லாம் இருந்துன்னு இருக்கு. மழை பெஞ்சுன்னு இருக்கு. அங்கேருந்து அப்படியே சொட்டுறது கீழே. பகவான் ஒன்று, என் பக்தன் அவன் மேலே தண்ணி பட்டுடுமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அந்த கூரையை வேஞ்சுண்டு தன் மேலே மழைத்துளி விழுந்துருக்கு. அந்த கூரையை வேஞ்சுண்டு பகவான் இருக்கார். அப்படி ஒரு மின்னல் அடிக்கிறது. எதேச்சியா தூங்கிட்டு இருக்கவர் இந்த பக்கம் திரும்பி அப்படி பார்த்துட்டு மேலே அப்படி பார்க்குறார். ஒரு பீதாம்பர வஸ்திரத்தோடு இருக்கிறது தெரியுது. பாண்டுரங்கா நீ வந்துட்டியாடா அப்படின்னு கூப்பிட்டு. பாண்டுரங்கன் ஜனாபாய் இவெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஜனாபாய் டெய்லி சமைச்சு கொடுக்குறாளே, அவளோட நம்ம கொஞ்சம் நேரம் இருப்போமே அப்படின்னு ஜனாபாய் கிட்ட போய் உட்காந்துட்டு, இனிமே தான் நீ சாப்பிட போகிறேன். ஆமாம் கிருஷ்ணா, நீ எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிட்டுன்னு இருக்க, உங்ககிட்ட இருக்கிற உன்னோட உச்சிஷ்டத்தை நானும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுன்னு இருக்கேன். ஆனால் நீ எல்லாருக்கும் முன்னாடி இருக்கேன், நான் தனியாக தானே இருக்க முடியும். நீ கவலையே படாத, உனக்காக அந்த மறைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு தட்டில் இருக்கிறதெல்லாம் மறைச்சி எடுத்துன்னு வந்திருக்கிறத உள்ளே கொண்டு போய் ஜனாபாய்க்கு கொடுத்துட்டு தானும் சாப்பிட்டுட்டு நீ பாடு, நான் கேட்குறேன். तुझे चरणी गाली न मिठी चाड़ना ही रे वैकुंठी चाड़ना ही रे वैकुंठे सर्व भावे गायी न नाम सका तूंची आत्मा राम सखा तूंची आत्मा राम तुझे चरणी गाली न मिठी तुझे पाई टेवी न माता टेवी न माता तेने नाशे भव भय व्यता ते
நாஷே பவ பயவ்யதா. உன்னோட பாதத்தில் என்னோட சிரசை வச்சு நான் வணங்கிக்கிறேன் ஜனாபாய். உன்னை கும்பிடுறதுனால என்னுடைய ஜென்ம ஜென்மாந்திரம் இருக்கக்கூடிய கிளேஷங்கள், என் ஜென்ம ஜென்மாந்திரமாக இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் அகர்றது. சர்வ பாவே காயின நாம, எல்லா பாவத்துடன் இந்திரியங்கள், கை கால் மனசு புத்தி சித்தம் இதெல்லாம் சேர்த்துண்டு உன்னையே நினச்சிண்டு உன்னை பாடுறேன். சர்வபாவே காயின ராம சகா தூஞ்சி ஆத்மா ராம. நீ சகா, என்னோட ஹிருதயத்துக்கு நலம் விரும்பியா இருக்கக்கூடியவன், தோழனாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணா நீதாண்டா. அவன் நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறா எப்படி பக்தி பண்ணணும். பகவான் தான், ஸ்ரீஹரி தான் நம்மளோட. மனுஷால்கிட்ட என்னைக்கு குணபாவம் குண பிரபாவம் இருக்குது, அந்த குணங்கள் மாறுதல் உடையது. இன்றைக்கி நம்மளோட நன்னா பழகுவா, நாளைக்கு நம்மளை வேண்டான்னு விட்டுட்டு போயிடுவா. இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நாளைக்கு நம்மளுக்கு சொந்த பந்தங்கள் நம்மளோட இருக்குமா தெரியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சொத்துக்கள் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடியது நாளைக்கு இருக்குமா தெரியாது. ஆனால் எந்த சொத்து இருக்கும்னா ஐஸ்வர்யம் இருக்கும்னா ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரம்ங்கிற ஐஸ்வர்யம் இருக்கும். ராமகிருஷ்ணங்கிற அந்த உணர்வு ஹிருதயத்தில் இருக்கும். இந்த ராமகிருஷ்ணன் இவ்வளோ நாள் நம்ம பக்தி பண்ணினதோடு நம்மளோட சேர்ந்து வரும். இந்த ராமகிருஷ்ணன் இன்னைக்கு இந்த ஞானேஸ்வரிய பற்றியில் இருக்கிற சில சில விஷயங்களை நம்ம கவனிச்சிருக்க. என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் உட்காந்துட்டு அதை அசைப்படுவேன். உங்களுக்கு கட்டாயமாக இது கூட விடை தெரியும், நிச்சயமாக தெரியும். எவ்வளவு கிளேஷங்கள் வரும்போதும் அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது நினப்பேன், உண்மையாக நினப்பேன். எப்போ நினச்சி வரணுன்னு ஒரு நாள் உள்ளுக்குள்ளே ரூமுக்குள்ளே போய் கதவு தாப்பாக போட்டுருது. எதேச்சியா கதவு தாப்பா போட்டுட்ட, கதவு யார் தாப்பா போட்டுனான்னு தெரியாது. கதவை தட்டு 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 தட்டுன்னு தட்டினாலும் யாருக்கும் கேட்கல. அப்போ நான் உட்காந்து கதவை திறந்து ஜன்னல் வழியாக எல்லார் பேரையும் கூப்பிட்றேன். ஜன்னலில் பின்னாடி இருக்கிறவாளுக்கும் கேட்கல, பக்கத்து வீட்டில் இருக்கிறவாளுக்கு. அப்போ என் மனசு சொல்கிறது, இவ்வளோ நாளாக நீ பக்தி பண்ணி பகவானே நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ பகவானை நினச்சிட்டா இவன் எதுக்காக அவன் எப்போ வந்து திறக்கிறாளோ திறக்கட்டும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு சொம்பை வச்சு டம் 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 டம்னு அடித்தோடனே திடீர்னு கதவு டப்புன்னு திறந்துடுது. எங்கே இருந்து எப்படி இருந்தது, எப்படி திறந்தது? அப்போ தான் அவருடைய அனுகிரகத்தை புரிஞ்சுனேன். பகவான் இருக்கார் நீ நினச்சதுக்கப்புறம் அந்த கதவை தட்டினோடனே எப்படியோ திறந்துடுச்சு. அக்கஸ்மாத்தா போடப்பட்ட கதவு தாழ்பால் எப்படியோ போட்டிருக்கா, அப்படி இருக்கேன்னு உள்ளே இருக்கேன்னு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பகவான் நினச்சா உள்ளே பூட்டிடுவார், பகவான் நினச்சா வெளியில் கொண்டு வருவார், பகவான் நினச்சா சொல்ல வைப்பார், பகவான் நினச்சா படுக்க வைப்பார். நம்ம கையில் எதுவும் இல்லை. அதனால இந்த நேரம் இந்த நிமிஷம் அந்த பகவானோட இருக்கோங்கிறது பகவான் கொடுக்குற சாநித்தியம், பகவான் கொடுக்குற கிருப்பை, நம்ம மேலே பொழியிற தயை, நம்ம மேலே இருக்கிற பிரேமை, அது நம்மளை இன்னைக்கு பேச வைக்கிறார், நம்மளை கேட்க வைக்கிறார், நம்ம ஹிருதயத்திலேருந்து அதை ஸ்புரிக்க வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை கொடுத்து நீ வந்து பண்ணுன்னு அவர் தான் சொல்லியிருக்கார். இந்த பிறவியை இங்கே எப்படி கொடுத்துருக்கார். ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறந்திருந்தோம்னா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரு கிறிஸ்துவர் வீட்டில் போய் பிறந்திருந்தோம்னா அவர் இயேசுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனாலும் ஹிந்து சனாதன தர்மத்தில் வந்து நம்ம விசேஷமாக இப்படி ஒரு ஆச்சாரியர்கள் சொன்ன விஷயத்தை இப்படி பண்ணி நம்மளை கேட்டு ஆச்சார அனுஷ்டானங்களோட இருக்கக்கூடிய விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. குருநாதர் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இந்த அனுகிரகத்துக்கு கோடானு கோடி அவளுக்கு கிருதஜ்ஞம் பண்ணனாலும் தகாது. அவளுக்கு என்ன கொடுத்து அவளை நம்ம வந்து பூர்த்தி பண்ண முடியும்? அவளுக்கு என்ன கொடுத்தா அவளுக்கு தரும்? காய சாங்கு ஆத்தா சந்தாச்சா உபகாரம் மஜ நிரந்தர ஜாகவிதி. என்னை எப்பொழுதும் என்னை உணர்ச்சி விஷயத்தில் என்னை பூட்டிகிட்டே இருக்கேன். அவளுக்கு நான் என்ன கொடுத்தா அவளுக்கு திருப்தி பண்ணுவேன்? ஞானேஸ்வரா இப்படி படிக்க வச்சு ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். எத்தனையோ ஜென்மங்கள் பண்ண புண்ணியம் இதை எடுத்து வச்சுன்னு நம்ம இன்றைக்கி படிக்கிறோமே அப்படின்னு நினச்ச உடனே மனசில் அப்படியே அந்த இது இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்க அனுகிரகம் அனுகிரகம். ஓம் நமோ ஞானேஸ்வரா கருணாகர தயாளா. ஓம் நமோ ஞானேஸ்வரா तुमचा अनुग्रह लादलो पावन जालो चराचरी. ओम नमो ज्ञानेश्वरा
मी कळा कुसरी काहींजने बोलतो वचने अति भाविका ओम नमो ज्ञानेश्वर मी कळा कुसरी काहींजने உன்னுடைய உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்ம கலை, இந்த விசேஷங்கள், இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி வச்சுக்கக்கூடிய தன்மை எனக்கு தெரியாத. ஆனால் உங்களுடைய பிரசாதமாக உங்களோட நாமத்தை சொல்கிறோம். நீங்கள் கொடுத்த அந்த கிரந்தத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இதில் இருக்கிற அனுகிரகம், இந்த இருக்கிற வாசிக்கிறதுல இருக்கிற பொதிஞ்சு இருக்கிற அந்த ஞானம் எங்களுக்கு ஸ்பூரிக்கட்டும். இந்த ஜென்மமோ எத்தனை ஜென்மம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் காலடியில் நாங்கள் இருக்கிறதுக்கூடிய அனுகிரகத்தை எனக்கு கொடுக்கணும் ஞானேஸ்வரா. உங்களோட இருக்கக்கூடிய பாவத்தையும் உங்கள் சந்துக்களோட நான் கலந்து போய் உங்களோட சேர்ந்து நான் இந்த வாரி ஏறி எல்லாம் உங்களோட இடத்துக்கு நான் அனுகிரகம் உங்களோட இருந்து நான் எல்லாம் பண்ணணும். நீங்கள் வேற இல்லை, உங்கள் சாதுக்கள் வேற இல்லை. அதனால் இந்த சாதுக்கள் சன்னிதானத்தில் இருந்துட்டு அவ சொல்கிற பாட்டுக்கள் எல்லாம் பாடி அந்த வாரியில் போய் அந்த பாண்டரங்கனோட பாதார வந்தத்தை பிடிச்சிட்டு நம்மளுடைய சம்சாரம், இந்த வாழ்க்கையை சார்த்தகமாக்கணும். இந்த பக்தியை கொடுக்கறது அவாதான். அவளோட கூட இல்லைன்னு நினப்புல நம்ம கூட இருக்கலாம். நினச்சிட்டு கண்ணை மூடி நினச்சிட்டு அவரோட சன்னிதானத்தை மனசில் கொண்டு வந்துக்கலாம். அந்த சன்னிதானத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண பாடலாம். சாதுக்களோடு என்னால் இருக்க முடியலையே பரவாயில்ல, அவளோட கிரந்தத்தை உட்காந்து நம்ம படிப்போம். அந்த கிரந்தமே சகா, அந்த கிரந்தமே சத்சங்கம் அப்படின்னு நம்ம மனசில் கொண்டு வரணுமா. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது என்ன? சாதுக்களோட சன்னிதானம் தான் சொல்லிக் கொடுக்கறது நம்மளுக்கு. என்ன போதம் பண்றார் ஞானேஸ்வர் மாவுளி? ஆங்கா சேனி ஈந்தனே உதாசு உட்டோ நீ ஞானாக்னி பிரவேஷு கரி தே தே பஸ்மலேஷு போதாஞ்சா உரே. அந்த அமிர்தானுபவத்தில் சொல்றார், அங்கா சேனி ஈந்தனே உதாசு. எப்போ நம்ம பகவானை பார்க்கணும், பகவானோட சாநித்தியத்தை பெறணும், பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற உணரணும் அப்படிங்கிற அந்த பாவம் வந்துருத்தோம் உடனே அங்கா சேனி ஈந்தனே. ஈந்தனேன்னா எரிபொருள். இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே, கைகள் கால்கள் புத்தி மனசு, நம்மளுடைய வாக்கு காதுகள் மூக்குனால உணர்றது நுகர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கே, இது அத்தனையும் ஒரு எரிபொருள் மாதிரி எரிச்சிடணுமா. யாருக்காக? நான் பகவானுக்காக. எப்படி நம்மளால எரிக்க முடியும்? அதனால தான் காதுகள்னால அவனுடைய குணங்கள் எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கிறது மூலமாக அதுக்கு செலவழிக்கிறோம். கண்கள்னால அவனுடைய ரூபத்தை பார்த்துட்டு இருக்கிறது மூலமாக அதற்கு செலவழிக்கிறோம். துளசியை முகந்து துளசியை பகவானோட துளசிங்கிறது பக்தை துளசிங்கிறது. அந்த பகவானோட பாதத்தில் இருக்க அதை எடுத்து உணர்ந்துட்டு அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு. எரிபொருள் எப்படி எரிபொருளாக நம்ம செலவழிக்கிறது? கைகள்னால பூ தொடுத்து பகவானுக்கு, கால்கள்னால அவனோட ஆலயங்களுக்கு சென்று இப்படி நீ அவனுக்காக உன் உடம்பை செலவழிக்கணுமா. அப்படி செலவழிச்சேன்னா ஈந்தனே உதாசு, இது எல்லாம் எரிஞ்சு போயிடுமா கடைசியில். இந்த கைகள் கால்கள் எல்லாம் மனசோல ஒன்றாடி ஒன்று போல எரிஞ்சு உட்டோ நீ ஞான அக்னி பிரவேஷோ. அப்போ நம்ம உன்னோட இந்திரியங்கள் செயல்கள்லாம் மனசுலேருந்து அப்படி பிரவாகமாக எந்திருந்து எல்லாம் அடைச்சிருமா. அத்தனையும் அடைச்சி எல்லாம் ஒன்று போல கூட்டி அது எல்லாம் எரிஞ்சு ஒரு ஞானம்ங்கிற அக்னி பிரவேசம் ஆகிடுமா மனசுக்குள்ள. கரி தேத்தேன் பஸ்மலேஷ், இது எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணிட்டு ஒரே போதாச்சே ஒரே போதமாக இருக்குமா. என்னன்னா ஞானம் அப்படிங்கிறது ஹிருதயம்ங்கிறது மட்டுமே உங்களுக்கு தெரியும். கைகள் என்ன பண்ணுறதுன்னு மறந்து போயிடுறது, கால்கள் என்ன பண்ணுறதுன்னு மறந்து போயிடுது, செவி என்ன கேட்டுன்னு இருக்கு, பக்கத்தில் என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியாது. நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருங்கோ, ராமகிருஷ்ணரி ராமகிருஷ்ணரி, பகவானோடைய ரூபத்தை மட்டுமே நினச்சிட்டே இருப்போம். அவருக்கு பூ போடுவோம், அவருக்கு சந்தனம் எடுவோம், குங்குமம் எடுவோம், அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு அலங்காரமாக, இன்றைக்கி இந்த ரோஸ் கலரில் இருக்காரா, அன்றைக்கு வைலட் கலரில் ஒன்று பார்த்து அலங்காரம் பண்ணி பார்ப்போம், மஞ்சள் கலரில் ஒரு நாள் அலங்காரம் பண்ணி பார்ப்போம், கண்ணை மூடுவோம், அவரே இருப்போம், அவருக்கு பூக்கள் போடுவோம், அவரை நம்மளை பார்க்குறதா நினச்சிப்போம், சிரிக்கிறதா நினச்சிப்போம். எல்லா இந்திரியங்களுடைய அத்தனை விசேஷங்களும் மறந்து போயிடும்.
மறந்து போனதுக்கப்புறம் ஹிருதயத்துக்குள்ளே பகவான் மட்டுமே இருப்பார். அந்த பகவான்கிறது பூர்ண ஞானம். அந்த ஞானத்தில் இருக்கிற உள்ளாயர்த்தமாக இருக்கக்கூடிய அறிவுங்கிற அனுபூதி நம்ம ஹிருதயத்துக்குள்ளே மேலே தூக்கும். அந்த அனுபூதியை மட்டுமே பிடிச்சிக்கணும். ராகு ஆத்தா ஹேச்சி தியான டோலா மனே லம்பட்ட லம்பட்ட மனசு அதுக்குள்ளே செலுத்தணும். அதை எப்படி நீங்கள் நிராகாரமாக இருக்கக்கூடிய பகவானை செலுத்த முடியாதுங்கிறதுனால மனசுனால பூஜை பண்ணி சகுண ரூபத்தில் கிருஷ்ணா உன்னுடைய அனுகிரகத்தினால நான் இன்னைக்கு நன்னா இருக்கேன். நான் என்ன மாதிரி ஒரு சிவபக்தி பண்ண முடியாது தெரியுமா கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். என்ன தெரியுமோ, நான் சிவன்கிட்ட போய் தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரத்தை வாங்கிவிட்டேன். அப்படியா கிருஷ்ணன்? அப்படியா? ஆமாம், அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்தி எனக்கு நிச்சயமாக இனிமேல் பண்ண முடியாது கிருஷ்ணா, அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டேன். சரி, நான் இன்றைக்கி ஒன்று பண்ணுறேன். நம்மளே 2 பேரும் சிவபெருமான்கிட்டே போய் கேட்போம். யார் நீ பண்ணின பக்தி சிறந்ததா இல்லை வேறு யாராவது இருக்காளா? நம்ம போய் கேட்போம் சிவபெருமான்கிட்ட. வா அப்படின்னு கூட்டின்னு போனார். என்னோட மாயா திருஷ்டினால் உன்னை கைலாசத்துக்கு கூட்டின்னு போகிறேன்னு போனார் அர்ஜுனனை. அர்ஜுனன் போன உடனே 2 பேரும் சிவபெருமானை வணங்குறார். கிருஷ்ணனும் வணங்குறார், அர்ஜுனனும் வணங்குறார். சிவபெருமான் முன்னாடின்னு இருக்கார். என்ன சொன்னார் தெரியுமா சிவபெருமான்? கிருஷ்ணா, நீ சொன்ன மாதிரி நான் இவனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். நீ சொன்ன மாதிரி அப்படின்னு உடனே அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்க்குறான். நான் பக்தி பண்ணி நான் தபஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன்னா நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். ஆமாம், நான் தான் உனக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்க சொன்னேன் சிவபெருமான்கிட்ட. அப்படியா? சிவபெருமான் சொல்கிறார், இந்த இடத்துல மந்தாகினி நதி ஓடுறது. இந்த மந்தாகினி நதி கரையில் உட்காந்து இங்கே இருக்கிற பெரிய உத்தியானங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறேன் வாங்கோ அப்படின்னு சிவபெருமான் கூட்டின்னு போகிறார். அந்த நதிக்கரையில் இருக்கிறது கைலாச மலை. அந்த கைலாச மலையில் இளம் காலையில் இருக்கிற சூரியன் அவர் மேலே அடிக்கிறது. கைலாசத்தில் பொன்னிறமாக ஜொலிக்கிறது. எல்லாம் பாருங்கோ, இந்த ரூபத்தை பாருங்கோன்னு காமிக்கிறார் சிவபெருமான். இவா 2 பேரும் பார்க்குறான். அங்கே பெரிய உத்தியானம் இருக்குது. அந்த உத்தியானத்துக்கு போகிறான். இப்போ என்னோட பக்தர்கள்லாம் பூஜை பண்ணின நிர்மாலியங்கள்லாம் இங்கே இருக்குது. நம்ம பார்ப்போம் எத்தனை பேர் யார் யார் எப்படி பக்தி பண்ணியிருக்கா. என்னோட நிர்மால்யம் இருக்க இங்கே இந்த இடத்துல பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அர்ஜுனா, நீ பண்ண பூஜைகள் அதனுடைய நிர்மால்யம் தான் ஒரு கை அளவு இருக்குது, ஒரு பூ இருக்குது, இந்த இவ்வளோ இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பின்பற்ற பெரிய மலையாக இருக்குது, அவ்வளோ பெருசாக. இத்தனை பூக்கள் எங்கேருந்து வந்தது? இத்தனை பூக்கள் இப்படி பண்ணுறவா யார்? இதனுடைய நிர்மால்யம் இப்படி மலையாக குமிஞ்சிருக்கே, இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறேன். சிவபெருமான் சொல்கிறார், அர்ஜுனா, எல்லாம் உங்கள் அண்ணா பண்ணது தான். எங்கள் அண்ணாவா? கிருஷ்ணா என்ன சொல்கிறார்? உங்கள் அண்ணா பீமன் பண்ணின பூஜை இது. பீமன் இவ்வளோ பண்ணியிருக்காரா? எங்கேருந்து வந்தது? இவ்வளோ மலர்கள் எங்கேருந்து வந்திருக்கு? பீமன் எங்கள் வீட்டில் எங்களுக்காக எல்லா வேலையும் செய்வார். நாங்கள் செய்யறதுக்கு பதிலாக எங்கள் அண்ணாவே எல்லாம் செஞ்சுடுவார். செஞ்சதுக்கப்புறம் இரவு நன்னா எல்லாருக்கும் முன்னாடி நன்னா சாப்பிடுவார். சாப்பிட்டு படுத்து தூங்குவார். அவர் என்ன பூஜை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன். அவர் இவ்வளோ பூக்கள் போட்டிருக்காரா? சிவபெருமான் சொல்கிறார், உங்கள் அண்ணா என்ன பண்ணுவார் தெரியுமா? சமைக்கும் போது சிவ 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 சிவன் சிவார்ப்பணம் பண்ணுவார். உங்களுக்கு எல்லாம் பரிமாறும் போது சிவார்ப்பணம் பண்ணுவார். தான் சாப்பிடும்போது சிவார்ப்பணம் பண்ணுவார். அப்படி வெளியில் நடந்து போயிட்டே இருப்பார். மரங்களில் பார்க்குற அத்தனை பூக்களையும் சிவார்ப்பணம்னு பண்ணுறார். போகிற இடத்துல எந்தெந்த பொருளை பார்க்குறாரோ எல்லாம் சிவார்ப்பணமாக பண்ணிவிட்டார். அதனால அவர் பண்ணின அத்தனை சிவார்ப்பணமும் இங்கே எல்லாம் நிர்மால்யமாக இங்கே வந்து என்கிட்ட வந்துருத்து. நான் அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். அதனால பக்தியில் மிக சிறந்தவனாக பீமன் கருதப்படுறார். அதனால் பீமனே மிக சிறந்தவன்.